வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஸ்ரீதர். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஜேஇஇ தேர்வுகள் நாளை தொடக்கம். நாடு முழுவதும் 660 மையங்களில் 9 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வில் பங்கேற்பு. விதிமுறை தளர்வுகளால் சென்னைக்கு மீண்டும் படையெடுக்கும் மக்கள். செங்கல்பட்டு சுங்கச்சாவடியில் தேங்கி நின்ற வாகனங்கள். கேரளாவின் வசந்த விழாவான ஓணம் விமர்சையாக கொண்டாட்டம். தமிழக எல்லை மாவட்டங்களில் மக்கள் அத்தப்பூ கோலமிட்டு மகிழ்ச்சி. தமிழகத்தில் அரியர் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதால் 2 லட்சம் பேர் தகுதியற்ற பொறியாளர்களாக உருவாக நேரிடும். வல்லுநர்கள் எச்சரிக்கை. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதி மறுத்து அளிக்கப்பட்ட தீர்ப்பு. வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. இந்தியாவில் தொடர்ந்து அதிகரித்து வரும் கொரோனா தொற்று. ஒரே நாளில் 78,000 பேருக்கு பாதிப்பு. தமிழகத்தில் நாளை முதல் பேருந்து போக்குவரத்து சேவை தொடக்கம். அந்தந்த மாவட்டங்களுக்குள் மட்டும் அனுமதி என தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் மாவட்டங்களுக்கிடையே இருந்த இ பாஸ் நடைமுறை ரத்து. பிற மாநிலங்களில் இருந்து தமிழகம் வர இ பாஸ் கட்டாயம். முல்லை பெரியாறு அணையை கட்டிய பென்னிக்விக் கல்லறை சேதம். லண்டன் போலீசார் விசாரணை. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி இன்று தொடக்கம். கொரோனா விதிமுறைப்படி நடத்த ஏற்பாடு. நாடு முழுவதும் ஜேஇஇ தேர்வுகள் நாளை தொடங்குகின்றன. இதில் 9,53,473 பேர் பங்கேற்கின்றனர். ஐஐடி மற்றும் என்ஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் இளநிலை படிப்புகளில் சேர ஒருங்கிணைந்த தேர்வாக ஜேஇஇ தேர்வு நடத்தப்படுகிறது. இத்தேர்வுகள் நாளை தொடங்கி வரும் 6ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளன. நாடு முழுவதும் 660 மையங்களில் 9,53,473 பேர் எழுத உள்ளனர். தமிழகத்தில் மட்டும் 34 மையங்களில் 53,765 பேர் எழுதுகின்றனர். தேர்வு குறித்த சந்தேகங்களை அறிய செல்பேசி எண்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி 81747185 817835 59845 96501 73668 95996 76953 88823 56803 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா விதிமுறை தளர்வுகளை தொடர்ந்து வெளி மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வருவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக சென்னை எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. கொரோனா பரவலை தடுக்க விதிக்கப்பட்ட கடுமையான கட்டுப்பாடுகள் காரணமாக சென்னையில் தொழில்கள் முடங்கி பல்லாயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கே செல்லும் நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் கொரோனா விதிமுறைகள் தளர்த்தப்படுவதை அடுத்து மற்ற மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு மக்கள் வருவது அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து காணப்படுகிறது. பல மணி நேரம் வாகனங்கள் தேங்கி நிற்கும் நிலை உருவாகியுள்ளது. ஊரடங்கு தளர்வுக்கு பின்னர் பிற மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு மக்கள் திரும்புவதால் செங்கல்பட்டு பரனூரில் உள்ள சோதனை சாவடியில் வாகன நெருக்கடி ஏற்பட்டது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபம். அவரிடம் பேசுவோம்.
பத்மநாபன், சொல்லுங்க. பரனூர் சோதனை சாவடியில் ஒரே நேரத்தில் இவ்வளவு வாகனங்கள் தேங்கி நிற்பதற்கான காரணம் என்ன? வணக்கம் ஸ்ரீதர். அதாவது இந்த கொரோனா காலத்துல கடந்த மார்ச் மாதத்துல இருந்து இ பாஸ் தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில இப்ப பாத்தீங்கன்னா நேற்று தமிழக முதலமைச்சர் இ பாஸ் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி அதிக அளவில் இன்று நள்ளிரவு முதலே பாத்தீங்கன்னா அதிக அளவில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார், லாரி போன்ற வாகனங்கள் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சென்னையிலிருந்தும் பல் வாகனங்களில் அதாவது விழுப்புரம், திண்டிவனம், பாண்டிச்சேரி, கடலூர் போன்ற ஊர்களுக்கு இருசக்கர வாகனங்கள் வழியாகவும் பொதுமக்கள் பயணித்து வருகின்றனர். அதாவது இந்த காலை முதலே பாத்தீங்கன்னா அதிக அளவில், அதாவது காவல்துறை தெரிவித்த தகவலின்படி பாத்தீங்கன்னா இன்று காலை முதல் தற்போது வரை பாத்தீங்கன்னா 1 லட்சம் வாகனங்கள் சுங்கச்சாவடியை கடந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றனர். இந்த இ பாஸ் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் பொதுமக்கள் தங்கள் இ பாஸ் இல்லாதனால் வாகனங்களில் படையெடுத்து வருகின்றனர். இதனால் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியும் அதே போல் அச்சிரப்பக்கத்தில் உள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடியும் இந்த இரு சுங்கச்சாவடிகளிலும் வாகன நெரிசல் ஏற்பட்டு கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அதிகாலையில லேசான மழை பெய்ததாலும் இந்த இ பாஸ் ரத்து செய்யப்பட்டதால் வாகன நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அதாவது வேலைக்கு செல்பவர்கள் கடந்த 2 தினங்களாக விடுமுறை நாட்கள் என்பதால் தென் மாவட்டங்களிலும் மற்றும் சென்னை சுற்றியுள்ள பகுதியில் இருந்து வேலைக்கு செல்பவர்கள் சென்னையை நோக்கி இருசக்கர வாகனத்தில் அதிக அளவில் படையெடுத்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் கார் மற்றும் வேன் போன்றவற்றிலும் பொதுமக்கள் இந்த இ பாஸ் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் அது அதிக அளவில் வருகின்றனர். அதாவது இந்த இ பாஸ் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் சுங்கச்சாவடியில் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு சுங்கச்சாவடியில அதாவது 3 கிலோமீட்டர் தொலைவில் வாகன நெரிசல் ஏற்பட்டு நீண்ட வரிசை நிற்கின்றனர். போக்குவரத்து காவல்துறை மற்றும் காவல்துறையினர் உதவியுடன் வாகனங்களை இந்த போக்குவரத்து சரி செய்து வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் அங்க வரக்கூடிய வாகனங்களை அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா சுங்க வசூலை அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வரிசையை தற்போது நிறுத்தி உள்ளதாகவும் தகவல் சொல்கிறார்கள். ஆனால் அதிக அளவில் வாகனங்கள் வருவதால் அங்கு அதிக சுங்க வசூல் கட்டணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதே மாதிரி அந்த வழியாக வரக்கூடிய அனைத்து வாகனங்களையும் சென்னை வண்டலூர், பெருங்குளத்தூர் வழியாக கேளம்பாக்கம் வழியாக கனரக வாகனங்களை திருப்பி அனுப்புவதற்கான காவல்துறை ஈடுபட்டு வருகின்றன. நன்றி பத்மநாபன். தமிழகத்தில் அரியர் தேர்வுகள் ரத்து காரணமாக 2 லட்சம் பேர் தகுதியற்ற பொறியாளர்களாக உருவாக நேரிடும் என வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பொறியியல் படிப்பில் அரியர் வைத்துள்ளனர். தற்போது இறுதி ஆண்டு தேர்வு தவிர்த்து தேர்வு கட்டணம் செலுத்தியவர்கள் அனைவரும் அரியர் தேர்வுகளை எழுதுவதில் இருந்து தமிழக அரசு விலக்கு அளித்துள்ளது. இந்த அறிவிப்பால் மாணவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தாலும் இது ஆபத்தை விளைவிக்கும் செயல் என கல்வியாளர்கள் எச்சரித்துள்ளனர். அடிப்படை பாடம் குறித்த புரிதல் இன்றி சுமார் 2 லட்சம் பேர் பொறியாளர்களாக தேர்ச்சி பெற்று பணியில் சேர்ந்தால் விளைவையே ஏற்படுத்தும் என தெரிவிக்கும் கல்வியாளர்கள் அரசின் அறிவிப்பு தவறானது என சுட்டிக்காட்டியுள்ளனர். உச்சநீதிமன்றத்தையும் தலைமை நீதிபதியையும் விமர்சிக்கும் வகையில் கருத்து தெரிவித்த வழக்கில் மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷனுக்கான தண்டனை விவரத்தை உச்சநீதிமன்றம் இன்று அறிவிக்கிறது. முன்னாள் தலைமை நீதிபதிகளையும் தற்போதைய தலைமை நீதிபதியையும் களங்கப்படுத்தும் வகையில் திரு பிரசாந்த் பூஷன் 2 ட்வீட் பதிவுகளை வெளியிட்டதாக உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தது. இவ்வழக்கில் திரு பிரசாந்த் பூஷன் குற்றவாளி என கடந்த 14ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதையடுத்து கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற தண்டனை விவரம் தொடர்பான விசாரணையின் போது தான் கூறிய கருத்துக்களுக்கு மன்னிப்பு கோர திரு பிரசாந்த் பூஷன் மறுத்துவிட்டார். இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை நிறைவடைந்து கடந்த 25ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்தது. இந்நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் திரு பிரசாந்த் பூஷனுக்கான தண்டனை விவரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது. ஸ்டெர்லைட் ஆலைக்கான தடை தொடரும் என சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்பட்ட வேதாந்தா நிறுவனத்திற்கு சொந்தமான ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி கடந்த 2018ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி பொதுமக்கள் நடத்திய தன்னெழுச்சி போராட்டத்தில்
காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதையடுத்து ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க கோரி வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் ஆலையை திறக்க அனுமதி இல்லை என்றும் ஆலையை திறப்பதற்கான தடை தொடரும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்புக்கு எதிராக வேதாந்தா நிறுவனம் கடந்த 26ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. வேதாந்தா நிறுவனத்தின் சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தால் தங்களது தரப்பு வாதங்களையும் கேட்க வேண்டும் என தமிழக அரசு ஆலை எதிர்ப்பாளர்கள் அமைப்புகள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே கேவியட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கட்டுக்கடங்காத வேகத்தில் பரவி வரும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 36 லட்சத்தை தாண்டியது. பலி எண்ணிக்கை 64,000 கடந்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 79,457 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக வைரஸ் தொற்று 36,19,169 அதிகரித்துள்ளது. பலியானோர் எண்ணிக்கையும் 64,617 அதிகரித்துள்ளது. 27,72,928 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 7,80,680 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 24,399 பேர் உயிரிழந்தனர். கேரள மக்களின் வசந்த விழாவான ஓணம் இன்று கொண்டாடப்படுகிறது. கொரோனா விதிமுறைகளால் கோயில்களின் வெளியே மக்கள் அத்தப்பூ கோலமிட்டு ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். ஓணம் பண்டிகை நினைவாக மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் வகையில் கேரள மக்கள் விதம் விதமாக அத்தப்பூ கோலமிட்டு கொண்டாடுவது வழக்கம். கொரோனா தொற்று காரணமாக இந்த ஆண்டு ஓணம் பண்டிகையை மக்கள் மிக எளிமையாக கொண்டாடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வீடுகளில் அத்தப்பூ கோலமிட்டு பெண்கள் ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். சிறார்கள் ஊஞ்சல் ஆடி மகிழ்ந்தனர். கேரள மக்களுக்கு ஓணம் பரிசாக 100 நாட்களில் 100 திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கேரளாவில் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். எனினும் கேரளாவில் கொரோனா பாதிப்புகள் அதிகரித்து வரும் சூழலில் மக்கள் ஊரடங்கு விதிகளை மீறாமல் இருக்கும்படி அரசு வலியுறுத்தியுள்ளது. இதனால் முன்பு போல் மக்கள் பண்டிகை கொண்டாட்டங்களில் ஈடுபட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று ஓணம் பண்டிகைக்கான பொருட்கள் விற்பனையும் மந்தமாக உள்ளது. இந்நிலையில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கேரளாவின் சமூக பொருளாதார நிலையை ஊக்குவிக்கும் வகையில் மாநிலத்தில் 100 திட்டங்கள் அடுத்த 100 நாட்களில் நிறைவேற்றி முடிக்கப்படும் என்றும் இது கேரள மக்களுக்கு அரசின் ஓணம் பரிசாகும் என கூறியுள்ளார். பொன் ஓணம் திருநாளை கொண்டாடும் மலையாள மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள ஓணம் வாழ்த்துச் செய்தியில் கேரள மக்களின் அறுவடை திருநாளான திருவோணம் அம்மக்களின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பறைசாற்றும் திருவிழா என தெரிவித்துள்ளார். சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மொழியால் இணைந்த மக்கள் அனைவரும் கொண்டாடும் இத்திருநாளின் மூலம் சகோதரத்துவமும் ஒற்றுமையும் தழைத்தோங்கட்டும். மன்னாதி மன்னனாக இருந்தாலும் கடைக்கோடி குடிமகனாக இருந்தாலும் ஆணவத்தால் எதையுமே சாதிக்க முடியாது. அன்பும் பணிவும் மட்டுமே அனைவரின் இதயங்களிலும் இடம் பிடிக்கும் என்பதை மகாபலி சக்கரவர்த்தியின் வழியாக உலகுக்கு சொல்லும் ஓணம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் புதிய வெளிச்சங்களை கொண்டு வரட்டும் என தெரிவித்துள்ளார். கொரோனா பேரிடரின் பாதிப்புகளில் இருந்து மனித குலம் விரைந்து மீண்டெழுந்திடவும் நலமும் வளமும் பெருகிடவும் இந்த நன்னாளில் வழிபிறக்கட்டும். பொன் ஓணத்தில் இருந்து புதிய விடியல் தொடங்கட்டும் என்று உலகெங்கும் வாழ்கிற மலையாள மொழி பேசும் மக்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்வதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தனது ஓணம் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நாளை முதல் பேருந்து போக்குவரத்து சேவைக்கு அனுமதி அளித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் இ பாஸ் நடைமுறையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொது முடக்கத்தின் 4ஆம் கட்ட கூடுதல் தளர்வுகளுடன் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை பொது முடக்கம் நீட்டிப்பு செய்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி நாளை முதல் அந்தந்த மாவட்டங்களுக்குள் மட்டும் பொது போக்குவரத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகளில் அமல்படுத்தப்பட்டு வந்த முழு முடக்கம் ரத்து செய்யப்பட்டுள்ளது.
உணவகங்கள், தேநீர் கடைகள், அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வணிக வளாகங்கள், பெரிய கடைகள் 100% பணியாளர்களுடன் இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தங்கும் வசதியுடன் கூடிய ஹோட்டல்கள், ரிசார்ட்கள், கேளிக்கை விடுதிகள் இயங்க அனுமதி வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தற்போது 50% பணியாளர்களுடன் இயங்கும் அரசு அலுவலகங்கள் 100% பணியாளர்களுடன் இயங்கும். ஐடி நிறுவனங்கள் 100% பணியாளர்களுடன் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தவிர்க்க இயலாத பணி தவிர பிற பணியாளர்கள் வீட்டிலிருந்து பணிபுரிய வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. வங்கிகள் மற்றும் அதை சார்ந்த நிறுவனங்கள் 100% பணியாளர்களுடன் இயங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. திரைப்பட படப்பிடிப்புகளுக்கு நிபந்தனையுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வெளி மாநிலங்களில் இருந்து தினமும் 50 விமானங்கள் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கவும், கோவில்கள் உள்ளிட்ட அனைத்து வழிபாட்டு தலங்களை திறக்க அனுமதி அளித்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் வெள்ள பாதிப்புகள் குறித்து மாநில முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் வான்வழியாக ஆய்வு செய்தார். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. இந்த நிலையில் மத்திய பிரதேசத்தின் பல்வேறு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மாநிலத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் வெள்ளம் போன்ற கடுமையான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் நேற்று வெள்ளம் தொடர்பான பாதிப்புகளை வான்வழியாக ஆய்வு செய்தார். மழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 8 பேர் இறந்துள்ளனர். தற்போதைய நிலவரப்படி மாநிலத்தில் 170 நிவாரண முகாம்களில் 9300 பேர் தங்கியுள்ளனர். மாநிலத்தில் 40 கிராமங்களில் சிக்கி தவிக்கும் மேலும் 1200 பேரை வெளியேற்றுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை மீனம்பாக்கம் அருகே குடிநீர் குழாயிலிருந்து சாக்கடை கலந்த நீர் வருவதாக அங்கு வசிக்கும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடிநீரை அருந்திய பலர் நோய்வாய்ப்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்தவொரு நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாங்கள் 50-60 வருஷமாக இங்கே குடியிருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு பட்டான்றதே கிடையாதுங்க. நாங்களும் நிறைய வாட்டி மனுலாம் கொடுத்துருக்கோம். அதுக்கான நடவடிக்கை யாரும் எடுத்த மாதிரி தெரியல. இப்போ கடந்த ஒரு 6-7 மாதமாகவே எங்களுக்கு சாக்கடை தண்ணி தான் விடுறாங்க குடிநீருன்னு சொல்லிட்டு. அதுக்கும் நாங்கள் நிறைய வாட்டி இது பண்ணியிருக்கோம், கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அவங்களும் எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரியும் தெரியல. மெயினாக இங்கே வந்து மாடுங்க நிறைய இருக்கிறதுனால ரோடு முழுக்க சாணி எல்லாம் நிறைய இருக்குது. அதனால சுகாதார சீர்கேடு நிறைய வருதுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய உடம்பு சரியில்லாமல் ஆகுது. கொசு தொல்லை அதிகமாக இருக்குங்க. மின்சார இது வந்து எங்களுக்கு போட்டுட்டு போனாங்க. அதுக்கும் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. போட்டது போட்டபடியே இருக்குதுங்க. அரசாங்கம் வந்து எங்களுக்கு எந்த இதுவுமே இங்கே செஞ்சு கொடுக்கறது இல்லைங்க. நாங்கள் மனு கொடுக்கறது தான் மிச்சம். ஆனால் ஒருத்தரை வந்து பார்க்குறதும் இல்லை. இந்த கொரோனா டைமுக்குலாம் எங்களுக்கு எந்த நிவாரணமும் இது வரைக்கும் கொடுக்கலங்க யாருமே. எங்களுக்கு இங்கே முறையான குடிநீரும் கிடையாது. 40-50 வருஷமா இருக்கும். எங்களுக்கு இந்த இடத்துக்கு பட்டாவும் இல்லை. அதனால எங்களால் எதுவுமே முறைப்படி செய்ய முடியல. மழைநீர் போனா கூட எந்த ஒரு காவாவும் கிடையாது. இந்த மாதிரி காவா தண்ணி தாங்க எங்களுக்கு கலந்து வந்துட்டு இருக்கு. இந்த தண்ணியை எதுக்காவது எங்களால் யூஸ் பண்ண முடியுமா? இங்க வீட்டில் எல்லார் வீட்லையுமே குழந்தைங்க இருக்காங்க. இந்த தண்ணியை வச்சு எங்களால் என்ன பண்ண முடியும்? வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சென்னையை அடுத்த தாம்பரம், வண்டலூர், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோயில், கூடுவாஞ்சேரி போன்ற பல இடங்களில் இன்று காலை கனமழை பெய்தது. திருச்சி மாநகரில் ஸ்ரீரங்கம், சத்திரம் பேருந்து நிலையம், விமான நிலையம், தில்லை நகர், உறையூர் விமான நிலையம், காஜாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதேபோல் திருச்சி புறநகர் பகுதிகளான சமயபுரம், மண்ணச்சநல்லூர், திருவெரும்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் பழைய மற்றும் புதிய பேருந்து நிலையம், துறைமங்கலம், 4 ரோடு, வாலிகண்டபுரம், வேப்பந்தட்டை, களத்தூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காண்போம். திறமையற்ற ஊழியர்கள் மற்றும் ஊழலில் ஈடுபடும் ஊழியர்களை முன்கூட்டியே ஓய்வு பெற செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் ஒவ்வொரு துறையின் செயலாளர்களுக்கும் பிறப்பித்துள்ள உத்தரவில் ஒவ்வொரு அரசு ஊழியரின் பணி பதிவேட்டை முறையாக பராமரிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு ஊழியர் 50 அல்லது 55 வயதை எட்டிவிட்டாலோ அல்லது 30 ஆண்டு பணிக்காலத்தை பூர்த்தி செய்துவிட்டாலோ அவரது பணி பதிவேட்டை ஆய்வு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் செயல் திறமையற்றவராகவோ அல்லது
ஊழல்வாதியாகவோ இருந்தால் பொதுநலன் கருதி அவரை முன்கூட்டியே ஓய்வு பெற செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை ராயபுரம் சூரிய நாராயண சாலையில் காயங்களுடன் பறக்க முடியாமல் தவித்த பருந்து ஒன்றை போக்குவரத்து போலீசார் மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். ராயபுரம் கடற்கரை பகுதியில் பறந்து சென்று கொண்டிருந்த பருந்து ஒன்று திடீரென்று மயங்கி கீழே விழுந்து பறக்க முடியாமல் தவித்தது. இதனை கண்ட போக்குவரத்து போலீசார் பருந்தை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். பின்னர் வேளச்சேரியில் உள்ள பறவைகள் பாதுகாக்கும் ப்ளூ கிராஸ் அமைப்பினரிடம் ஒப்படைத்தனர். முழு ஊரடங்கில் வாயில்லா ஜீவனை மீட்ட போக்குவரத்து காவல்துறையினரை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர். பிரபல நடிகை ஜெனிலியா கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளார். அவர் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில், கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு கொரோனா உறுதி செய்யப்பட்ட நிலையில் எந்த அறிகுறியும் இல்லாமல் கடந்த 21 நாட்களாக வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டேன் என்றும் இந்த காலம் தனக்கு மிகவும் சவாலாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது கொரோனா சோதனையில் தொற்று இல்லை என வந்ததால் தான் குடும்பத்துடன் மீண்டும் இணைவதால் மகிழ்ச்சி என குறிப்பிட்டுள்ளார். முல்லை பெரியாறு அணையை கட்டிய பென்னிகுயிக்கின் கல்லறை மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தென் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்திற்காக முல்லை பெரியாறு அணை கட்டப்பட்டது. இந்த அணையை லண்டனில் உள்ள தமது சொத்துக்களை விற்று சொந்த பணத்தில் கட்டி முடித்தார் ஆங்கிலேயர் பென்னிகுயிக். இன்றளவும் பென்னிகுயிக்கை குலசாமியாக போற்றி பொங்கல் வைத்து வழிபாடு நடத்துகின்றனர் தென் மாவட்ட மக்கள். இந்த நிலையில் லண்டனில் உள்ள பென்னிகுயிக் கல்லறை சேதப்படுத்தப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் படங்களுடன் செய்திகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான விசாரணைகளும் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. மொரீஷியஸ் நாட்டின் கடல் பரப்பில் ஏற்பட்ட எண்ணெய் கப்பல் விபத்தில் மீட்பு நடவடிக்கைகளை அரசு சரிவர கையாளவில்லை என குற்றம் சாட்டி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜப்பான் நிறுவனத்திற்கு சொந்தமான வகாயு என்ற எண்ணெய் கப்பல் கடந்த மாதம் ஜூலை 25ஆம் தேதி இந்திய பெருங்கடலில் உள்ள தீவு நாடான மொரீஷியஸ் அருகே விபத்துக்குள்ளானது. கப்பலில் உடைப்பு ஏற்பட்டு 1000 டன் டீசல் மற்றும் எண்ணெய் கடலில் கலந்தது. இந்நிலையில் மொரீஷியஸ் நாட்டின் தலைநகர் போர்ட் லூயிஸ் நகரில் நேற்று திரண்ட ஆயிரக்கணக்கானோர் எண்ணெய் கப்பல் விபத்தை கையாள்வதில் அரசு தோல்வியடைந்து விட்டதாக குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளழகர் திருக்கோயிலில் திருப்பௌத்திர விழாவையொட்டி 108 கலசங்கள் மற்றும் 136 வாசனை திரவிய பொருட்களால் கள்ளழகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது. மேலூர் அருகே அமைந்துள்ள கள்ளழகர் என்ற சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் பௌத்திர விழா கொண்டாடப்படுவது வழக்கம். 5 நாட்கள் நடைபெறும் இந்த விழா கொரோனா ஊரடங்கால் பக்தர்கள் இன்றி திருக்கோயில் உட்பிரகாரத்தில் நடைபெற்றது. இந்த திருவிழாவையொட்டி 108 கலசங்கள் மற்றும் 136 வாசனை திரவியங்களை கொண்டு உற்சவர் சிலைக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடத்தப்பட்டது. கொடைக்கானலில் திருமணம் செய்து கொள்வதாக குடும்பம் நடத்தி ஏமாற்றியதால் இளம்பெண் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த கேசிப்பட்டியைச் சேர்ந்த மாலதி என்பவர் கடந்த 2 நாட்களுக்கு முன் கணவர் சதீஷுக்கு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து வைத்ததை அறிந்ததால் அவர் வீட்டிற்கு சென்று குழந்தையுடன் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். எனினும் பலன் கிடைக்காததால் மனமுடைந்த அவர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவில் கலந்து கொள்ள 144 தடை உத்தரவை மீறி கடல் மார்க்கமாக படகில் வந்த 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் தூயவன், தினேஷ், மேகநாதன் உள்ளிட்ட 7 பேர் தாங்கள் வந்த காரை வேளாங்கண்ணியில் நிறுத்திவிட்டு சிறுதூர் கடல் வழியாக படகில் ஆலயத்திற்கு செல்ல முயன்றதால் அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரையில் இருசக்கர வாகனத்தில் செல்லாத நபருக்கு தலைக்கவசம் அணியவில்லை என சம்மன் அனுப்பப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அண்ணாநகரைச் சேர்ந்த திவான் அப்துல் ரஹீம் என்பவருக்கு கடந்த 23ஆம் தேதி புதூரிலிருந்து இருசக்கர வாகனத்தில் சென்றதாகவும் அப்போது தலைக்கவசம் அணியவில்லை என்பதால் 100 ரூபாய் அபராதம் விதித்து அதற்கான சம்மன் போக்குவரத்து காவல்துறை சார்பில் குறுஞ்செய்தி மூலம் அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு என்பதால் வீட்டை விட்டு வெளியே எங்கும் செல்லாத நிலையில் தனக்கு சம்மன் வந்ததால் அதிர்ச்சியடைந்த அவர் மாநகர காவல் ஆணையரிடம் மின்னஞ்சல் மூலம் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை காவல் ஆணையர் பிரேம் ஆனந்த் உறுதியளித்துள்ளார்.
சென்னை பல்லாவரம் அருகே கள்ளச்சாராயம் தயாரித்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். பல்லாவரம் அடுத்த திருநீர்மலையில் சிலர் கள்ளச்சாராயம் தயாரித்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த இருவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து போலீசார் விசாரித்த போது அவர்களின் பெயர் ஏழுமலை மற்றும் விஜயராஜ் என்பது தெரியவந்தது. மேலும் அவரிடம் இருந்து கள்ளச்சாராயத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். மதுரை சோழவந்தானில் ஊரடங்கு உத்தரவை மீறியதாக பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் உட்பட 130 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சோழவந்தானில் புதிதாக அமைக்கப்பட்ட விவசாயிகள் சேவை மைய கட்டடத்தை பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன், பாஜக மகளிர் அணி தலைவி மகாலட்சுமி உள்ளிட்டோர் 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் முகக்கவசம் அணியாமல் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் சென்று திறந்து வைத்ததாக கூறப்படுகிறது. எனவே இது தொடர்பாக பாஜகவை சேர்ந்த 130 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். எட்டு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மதுரை, திருச்சி, சிவகங்கை, விருதுநகர், சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தென்கிழக்கு வங்கக்கடல், வடக்கு மராட்டிய கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெலாரஸ் அதிபர் பதவி விலக கோரி பெண்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வன்முறையில் ஈடுபட்டதாக 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான பெலாரஸ் நாட்டில் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் 6வது முறையாக அலெக்சாண்டர் லுகாஷெங்கோ அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் மோசடி செய்து தேர்தலில் வெற்றி பெற்றதாக குற்றம் சாட்டி கடந்த ஒரு வாரமாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டங்கள் குறித்த தகவல்கள் பரவுவதை தடுக்கும் வகையில் பல வெளிநாட்டு செய்தி நிறுவனங்களின் அங்கீகாரத்தை பெலாரஸ் அரசு ரத்து செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தலைநகரில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கைகளில் தேசிய கொடியுடன் கண்டன பேரணி நடத்தினர். இதனிடையே அதிபருக்கு எதிரான போராட்டத்தின் போது வன்முறையில் ஈடுபட்டதாக கூறி 100க்கும் மேற்பட்டோரை அந்நாட்டு போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.